Hi friends, welcome back to my channel. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 12th மேத்ஸ்ல வந்து exercise 5.2ல 8th செம்ல ஃபர்ஸ்ட் சம். இதுவுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन. இதே மாதிரி ஏதாவது क्वेश्चंस உங்களுக்கு வேணும் அப்படினா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வீடியோஸ் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா identify the type of conic, center and focus, vertices and directrix of the given equation. ஓகேவா? சோ இந்த ஈக்குவேஷன்ல நீங்க வந்து ஹைப்பர்போலாவா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மூணு படிச்சிருக்கோம். parabola, hyperbola, ellipse. So parabola na y square equal to 4ax அதாவது ஒரே ஒரு ஸ்கொயர் டேர்ம் வரும் இன்னொரு நார்மல் டேர்ம் வரும். சோ ரெண்டுமே இங்க வந்து நமக்கு வந்து ஸ்கொயர் டேர்ம் இருக்கு. சோ hyperbola or ellipse ன்றது நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. சோ hyperbola ellipse ரெண்டே ஒரே டிஃபரன்ஸா இருக்கு. இங்க பிளஸ் இருந்தா அது ellipse மைனஸ் இருந்தா அது hyperbola. சோ இப்போ வந்து இது வந்து ellipse ன்னு தெரிஞ்சிருச்சு. So this is our ellipse. The given equation is ellipse. So next, இப்போ வந்து இது major axis வந்து x axis ஆ y axis ஆ கண்டுபிடிக்கணும். So எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா denominator values செக் பண்ணணும். So 225 and 285. So 285 வந்து sorry 225 பெருசா 289 பெருசா 289 தான் பெருசு. So இங்க வந்து a ஸ்கொயர் அதாவது பெரிய வேல்யூ என்ன பண்ணுவோம் a ஸ்கொயர் எழுதுறோம். ஓகேவா? 289. அப்ப b ஸ்கொயர் வந்து 225. So a ஸ்கொயர் எந்த பக்கம் வருதோ அதுதான் மேஜர் ஆக்சிஸ். So a ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் வருது. So மேஜர் ஆக்சிஸ் along y axis. மேஜர் ஆக்சிஸ் along y axis னா ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன? ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் என்ன வரும்? x minus k by b square plus h comma k ना so इनके h ना y minus k by a square equal to 1. இப்போ நமக்கு ஈக்குவேஷன் தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனையும் இதையும் கம்பேர் பண்ணுங்க. h ஓட வேல்யூ கிடைச்சு x minus h x minus 3. So h ஓட வேல்யூ என்னது 3, k ஓட வேல்யூ என்னது 4. உங்களுக்கு சென்டர் என்னது? இப்போ உங்களுக்கு சென்டர் வந்து h, k தான் சொல்லுவோம். கரெக்ட்டா? சென்டரை c டினோட் பண்ணுவோம். h, k ன்னு சொல்லுவோம். c of 3, 4. So type of conic கண்டுபிடிச்சாச்சு, சென்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும். ஃபோக்கஸ்க்கு ஃபார்முலா என்ன நமக்கு? ஜெனரலா ஃபோக்கஸ் ஃபார் எலிப்ஸ்க்கு வந்து உங்களுக்கு என்னன்னா f and f dash னு சொல்லுவோம். சோ f ன்றது ae, 0. இது வந்து ஃபார் x ஆக்சிஸ். நம்ம இப்ப பண்றது வந்து நமக்கு வந்து மேஜர் ஆக்சிஸ் along x ஆக்சிஸ் ஆனா இது வந்து along y ஆக்சிஸ். கரெக்ட்டா? சோ இங்க வந்து x ஆக்சிஸ் ஆ தான் போடுவோம். இது y ஆக்சிஸ் ஆ என்ன வரும்னா 0, ae and f dash வந்து 0, ae. கிளியரா? சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா ae ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. b square equal to a square into 1 minus e square. ஓகேவா? இது வந்து எலிப்ஸ் ஓடது. இதுவே நீங்க ஹைப்பர்போலா எடுத்தீங்கன்னா e square minus 1. சோ b square நமக்கு தெரியும்ல 225 equal to இத உள்ள மல்டிப்ளை பண்ணினா 289 minus a square e square. So minus a square e square equal to 225 minus 289. Subtract பண்ணீங்கன்னா 4 வரும். Subtract பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 64 வரும். minus 64 வரும். minus a square e square. So நமக்கு ae தான் வேணும். ae equal to 8 வந்துருச்சு. So focus உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? 0, 8 and f dash வந்து இது வந்து ஃபார் ஜெனரலுக்கு. இப்போ இது வந்து ஃபார் ஜெனரல் இருக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து வித் சென்டர் வந்து நமக்கு என்ன வருது? 3, 4 ன்றப்போ x axis ஓட 3 ஆட் பண்ணோம், y axis ஓட 4 ஆட் பண்ணனும். ஓகேவா? சோ focus is equal to 3, 8 plus 4 வந்து 12. இன்னொன்னு வந்து f dash is f dash 3, minus 4. ஏன்னா minus 8 plus 4 வந்து உங்களுக்கு வந்து இதுதான் உங்களோட focus.
இதை நீங்கள் வந்து இங்கே கூட எழுதிக்கலாம். இங்கே கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹெச்ன்னு போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து ப்ளஸ் கே, இங்கேயுமே ப்ளஸ் கே நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன ஆகிடும், இந்த ஸ்டெப் உங்களுக்கு தேவை கிடையாது. இது நீங்கள் எழுதிடலாம். இந்த ஸ்டெப் டேரெக்டாக போயிடணும். ஓகேவா? இந்த ஸ்டெப் டேரெக்டாக கூட நீங்கள் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வெர்டிசஸ். வெர்டிசஸ் கண்டுபிடிப்போமா? மேலே எழுதிடுறேன். ஃபோக்கஸ் எஃப் வந்து 3,12, இன்னொன்று வந்து எஃப் டேஷ் வந்து 3,-4. இப்போ அடுத்து வெர்டிசஸ். வெர்டிசஸ்க்கு வந்து நம்ம டென்டலாக எடுக்கும்போது இப்போ வெர்டிசஸ் இதே மாதிரி தான் வரும். வெர்டிசஸ்க்கு வந்து நம்ம ஒய் ஆக்சிஸ்ன்றப்போ இங்கே இது அப்படியே வரும், இங்கே வந்து ஏ வரும். கரெக்டா? ஸோ வெர்டிசஸ் நம்ம ஏ டினோட் பண்ணுவோம். ஸோ வெர்டிசஸ் இது வந்து ஃபோக்கஸ், அடுத்து வெர்டிசஸ். ஸோ வெர்டிசஸ் எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஏ ஏ டேஷ். ஸோ ஏ வந்து இங்கே அலாங் ஒய் ஆக்சிஸ்னால ஒய்ல தான் வரும். ஸோ ஹெச் கம்மா ஏ ப்ளஸ் கே, இன்னொன்று வந்து ஏ டேஷ் வந்து ஹெச் கம்மா மைனஸ் ஏ ப்ளஸ் கே. கிளியரா? இப்போ நமக்கு ஏ வேல்யூ நமக்கு தெரியும். நமக்கு ஏ ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஏ வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 289. கரெக்டா? a square equal to 289. So இது வந்து a வேல்யூ என்னது, a 289 ஸ்கொயர் ரூட் என்னது 17. கரெக்ட்டா? So a வேல்யூ 17. So இங்க அதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். vertex வந்து a நான் பண்ணல. So h ஓட வேல்யூ 3, vertex வந்து so a ஓட வேல்யூ 17. கரெக்ட்டா? a ஓட வேல்யூ 17 plus 17 plus 4 ஒன்னு, இன்னொன்று வந்து a dash is equal to 3, minus 17 plus 4. கரெக்டா? நமக்கு இதோட வேல்யூ வந்து 4ல. ஸோ என்ன ஆக போகுதுன்னா a of 3, 21, இன்னொன்று வந்து a dash வந்து 3, minus 13. இது வந்து vertices. கண்டுச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து directrix. Directrix எப்படி எழுதுனா directrix வந்து நமக்கு எப்படி வரும், இது வந்து y axis major axis. So directrix என்ன வரும்னா y minus k second y not k second value, so k equal to plus or minus a by e. So நமக்கு a தெரியும். இதுல இருந்து e எப்படி கண்டுபிடிக்கிறது, a வேல்யூ 17. இதுல இருந்து e எப்படி கண்டுபிடிக்கலாம், e is equal to 8 by 17. கரெக்ட்டா? a by 17 என்ன வரும்னா so 17 plus or minus y minus k value 4 நமக்கு தெரியும். கரெக்ட்டா? plus or minus k ஓட வேல்யூ 17, e ஓட வேல்யூ வந்து 8 by 17. so which is equal to plus or minus 289 by 8. கரெக்ட்டா? y minus 289 by 8. so இப்போ நமக்கு இங்க ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கா? so y minus 4 இங்க plus or minus இருக்கா? so நம்ம வந்து first plus எடுத்துப்போம். 289 by 8. so plus எடுத்துட்டீங்கன்னா y equal to 289 by 8. இது வந்து plus 4 அந்த பக்கம் ஆயிடுமா? so y is equal to 289 plus LCM எடுத்தா 32 by 8. so y is equal to 1 4 12 1 balance 321 by 8. இது வந்து ஒரு directrix equation. ஓகேவா? இன்னொரு வந்து மைனஸ் இருக்குல்ல, y minus 4 is equal to minus 289 by 8. அதே மாதிரி வந்து y is equal to minus 289 by 8. இந்த plus 4 அந்த பக்கம் minus 4 ஆயிடும். so LCM எடுத்தனா so minus 4 அந்த பக்கம் plus 4 ஆயிடும், plus 8 32 வரும். so subtract பண்ணீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் சைடுல subtract பண்ணுவோம். minus 257 by 8. so y is equal to minus 257 by 8. இது வந்து ஒரு directrix. நம்ம கண்டுபிடிக்கலாம். நமக்கு சென்டர் வந்து நம்ம 3,4 போன வீடியோல பார்த்தோம். ஃபோக்கஸ் வந்து இங்க கண்டுபிடிச்சோம். வெர்டிசஸ் அண்ட் directrix எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சோ டுகெதரா நீங்க வந்து கீழ ரிசல்ட்னு போட்டு எழுதுனீங்கன்னா அது கொஞ்சம் கரெக்ஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு மார்க் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ இதே மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போடணும். இத வந்து உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஃபோக்கஸ்னா அது என்ன ஃபார்முலாஸ் வரும், வெர்டிசஸ்னா அதுக்கு என்ன ஃபார்முலா வரும், directrixனா அதுக்கு என்ன ஃபார்முலா வரும் மட்டும் தெரிஞ்சா போதும். நீங்க ஈஸியாவே இந்த ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நான் போடுறேன்.
நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.